ஏசாயா 45 அதிகாரம் एशिया का किताब अध्याय 45 4 வசனத்தின் மேற்பகுதியை வாசிக்க கேட்போம். वचन 4 के ऊपरी भाग को अभी हम पढ़ेंगे. ஏசாயா 45 4 வசனத்தின் முதல் பகுதி. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். और यहाँ पर लिखा है, तुझको अंधकार में छिपा हुआ और गुप्त स्थानों में गड़ा हुआ धन दूंगा, जिससे तू जाने कि मैं इस्राएल का परमेश्वर यहोवा हूँ, जो तुझे नाम लेकर बुलाता है. ஆங்கில வேதாமத்திலும் ஹிந்தியிலும் இது முந்தின வசனத்தில் வந்திருக்கும். अंग्रेजी और हिंदी में ये जो पहला वचन में आ जाता है, வெண்கல கதவுகளை உடைத்து, यानी यहाँ पर लिखा है कि पीतल को तोड़कर, இருப்பு தாழ்பாள்களை முறித்து और लोहे को तोड़कर, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? और ये वचन किसके लिए दिया गया है? எதனால் கொடுக்கப்பட்டது? किस कारण के लिए दिया गया है? ஏசாயா 45:1 முதல் இந்த வசனத்தில் இந்த விளக்கம் வருகிறது. एशिया अध्याय 45 वचन 1 से इसका अर्थ हमको मिलता है. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. यहोवा अपने अभिषिक्त कुरूस के विषय में यूं कहता है, मैंने उसको दाहिने हाथ को इसीलिए थाम लिया कि उसके सामने जातियों को दबा दूं और राजाओं की कब्र ढील करूं, उसके सामने फाटकों को ऐसा खोल दूं कि वे फाटक बंद किए जाएं. இந்த கோரேஸ் பெர்சிய தேசத்தினுடைய மன்னர். ये कुरूस जो है पर्सिया देश का एक मंत्री था. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 530 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்தவர். और मसीह पैदा होने वाले 530 साल पहले वह जी रहा था. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஆனால் தேவனை அறியாத தூர தேசத்தில் உள்ள அந்த நபரை கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். लेकिन जो परमेश्वर को नहीं जाना है वह जन को परमेश्वर ऐसे कहते हैं कि मैंने तुझे अभिषेक किया है. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஆமா, நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் கிரியை செய்கிறார். परमेश्वर ऐसे काम करते हैं जो हमारे विचारों से भी बहुत दूर है. மோசேக்கு ஒரு மனைவியை எங்கு ரொம்ப தூர இடத்துக்கு போய் 40 வயதிலையும் தூர ஒரு இடத்திற்கு அவர் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டு போன பிறகு இஸ்ரவேலர் கூட்டத்திலிருந்து புறப்பட்டு போன பிறகு அங்கு ஒரு ஆசாரியனுடைய மகள் இருக்கிறாள் பாருங்கள். देखिए, मूसा के जीवन में उसकी पत्नी की चुनौती के लिए जो है वह दूर जाने के समय पर भी एक याजक की बेटी से उसकी विवाह नियुक्त की जाती है. இதுதான் தேவ ஞானம். और यही परमेश्वर का ज्ञान है. தேவனுடைய ஞானம் என்பது இதுதான். परमेश्वर का ज्ञान यही होता है. தேவன் எலியாவிற்கு ஒரு சில வேலைகளை கொடுத்தார். परमेश्वर एलिया को कुछ काम दिए थे. அப்பொழுது அவர் கொடுத்த வேலைகளில் நீங்கள் பார்ப்பீர்களானால் तब उन्होंने जो काम दिया अगर हम उसे देखेंगे तो அது ஆச்சரியமாக இருக்கும். वो बहुत ही आश्चर्यजनक होता है. 1 ராஜாக்கள் 19:15 இருந்து படிக்க கேட்போம். पहला राजाओं का किताब अध्याय 19 वचन 15 से पढ़ेंगे. அப்பொழுது கர்த்தர் எலியாவை பார்த்து அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரா. பாருங்க, சீரிய தேசத்து ராஜாவையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். देखिए, सीरिया देश के राजा को भी परमेश्वर अभिषेक करने के लिए यहाँ पर कहते हैं. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. और इस्राएल का राजा होने को निम्शी के पोते यहू को अपने स्थान पर नबी होने के लिए कर दे. அதற்கு பின்பு ஆபேல் மெகாலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் ராஜா தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. और उसके बाद में अपने स्थान पर नबी होने के लिए होब मोहेल के शेपत का पुत्र एलिशा का अभिषेक करना. கர்த்தர் நினைச்சா யார ஃபர்ஸ்ட் நினைக்கணும்? यहोवा अगर सोचेंगे तो किसको पहले स्थान में सोचना அப்படி है? நம்ம நினைக்க கூடும். ऐसे हम सोच सकते हैं. இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுப்பான்னு சொல்றது தான் பாருங்க வேதத்தில் எழுதியிருக்கு. நிம்சியின் குமாரனாகிய யெகூவை
இஸ்ரவேலின் மேல் ராஜாவா அபிஷேகம் பண்ண. அப்ப யெகூவா தான் ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பண்ண சொல்லணும் இல்லையா? देखिए यहाँ पर हमारे माध्यम से यहाँ पर लिखा है कि इस्राएल का राजा होने को निमिशी के पोते यहू को ही पहले करना था। இஸ்ரேலை தான் நினைக்கணும், इस्राएल को ही सोचना था, ஆனா அப்படி கர்த்தர் நினைக்கல. लेकिन परमेश्वर ने ऐसे नहीं அதுக்கு सोचा। முன்பதா சீரியாவுக்கு மேல ராஜாவா அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். लेकिन उससे पहले सीरिया को जो है राजा के रूप में अभिषेक करने के लिए कहते हैं। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, அப்ப தேவன் பெர்சியா தேசத்து ராஜாவாகிய கோரேசையும் அனாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு. और फर्सिया देश के राजा कोरेस को भी परमेश्वर अभिषेक करते हैं। ஏசாயா 45:1 और एशिया 45:1 में लिखा है, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். देखिए यहोवा मैंने अभिषेक किया है क्रूस। இந்த அனாயிண்டிங் இருக்கிறதுனால தான் और ये अभिषेक होने के कारण ही அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம், उसके लिए एक वादा का वचन मिलता வெண்கல है। கதவுல உடைப்பேன், देखिए वह कहता है कि पीतल के फाटक को मैं இருப்பு तोड़ूंगा தாழ்பாள்களை முறிப்பேன். और लोहे के कुंडली को मैं तोड़ूंगा। கோரேஸ், சில கதவுகளை நீ எவ்வளவோ முயற்சி செய்தும் அது திறக்க மாட்டேங்குது இல்ல? हे कोरेस, तूने कितना ही कोशिश किया था, ऐसे द्वार नहीं खुलते हैं। நான் உன்னை அனாயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால, यानी मैंने तुझे अभिषेक किया है, நான் इसीलिए உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறதுனால मैंने तुझे अभिषेक किया है, इसीलिए ஒரு வாசல் உனக்கு முன்னாடி பூட்டப்படக்கூடாது. कोई भी एक द्वार तेरे सामने नहीं बंद किया जाएगा, ஒரு வாசல் கூட பூட்டப்பட்டு கிடக்க कोई கூடாது. भी फाटक बंद नहीं किया जाएगा। அதனால इसीलिए ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, முதல்ல ஏசாயா 45:1 ராஜாவுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. பாத்தீங்களா, அவனுக்கு முன்னாடி எந்த வாசலும் பூட்டியிருக்க கூடாது, கர்த்தருக்கு பிடிக்காது. கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. அப்ப தேவன் ஒருவரை அனாயிண்ட் பண்ணிட்டார்னா அவருக்கு முன்னாடி ஒரு வாசலும் பூட்டப்படக்கூடாது, பட்டு இருக்கவும் கூடாது. நன்றாய் நீங்கள் கவனியுங்கள். अच्छा आप लोगों को ध्यान देना है। ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். அபிஷேகம் தேவன் பண்ணுவாரானால் एक कार्य को समझ लेना है कि अगर परमेश्वर अभिषेक करते हैं तो ஒரு வாசலும் பூட்டப்படக்கூடாது. कोई भी एक फाटक बंद नहीं அந்த होना है। நபருடைய கையை கர்த்தர் பிடிச்சு நிக்கிறார். और उस जन के हाथ को परमेश्वर पकड़ कर रहते நீங்க हैं। சொல்லலாம், आप लोग कह सकते हैं அது கோரேஸ் மன்னருக்கு. वो तो कुरूस राजा का है। நீ தேவ புள்ள, நீ आप परमेश्वर के प्रजा हैं। கோரேஸை விட நீ பெரிய ஆளு. कुरूस से भी तुम बड़े हो। ஆமா, உனக்கு கர்த்தர் செய்ய விரும்புகிறது என்ன? और तेरे लिए परमेश्वर जो करना चाहते हैं वह क्या है? உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். कि आपको परमेश्वर ने अभिषेक किया है। அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எதனால அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்னா பரிசுத்த ஆவியினாலே உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். यहोवा प्रभु ने आपको पवित्र आत्मा से अभिषेक किया। तालियां बजाकर प्रभु की महिमा करेंगे। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். जिसे आप लोगों को अच्छी तरह समझना है। கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். यहोवा ने आपको अभिषेक किया है। நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து और விடாதிருங்கள். आप लोगों को ये नहीं भूलना है कि आप राजा और याजक के समान हैं। அப்படின்னு சொன்னா ऐसे कहेंगे तो என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के நீங்க लोगों, பயப்படாதீங்க. आपको डरना नहीं है। நீங்க முயற்சித்து பார்த்த ஒரு கதவு இருக்கலாம். और ऐसा फाटक होगा जिसके लिए आप लोगों ने ज्यादा कोशिश भी किया होगा। அடடா, இந்த ஆசீர்வாதம் வரவே வராது, अरे ये आशीष बिल्कुल नहीं आएगा, இந்த பழம் புளிக்கும், और ये फल जो है कट्टा है அப்படின்னு ஒரு எட்டி பார்த்துட்டு ஒரு நரி சொல்லிச்சான். और ऐसे एक लोमड़ी जो है कोशिश करके उसने நீங்க कहा கூட था। அந்த டெசிஷனுக்கு வந்திருக்கலாம். आप लोग भी इस तरह के निर्णय के बीच में आए होंगे। உங்க வாய் திறக்கப்படாமல் இருக்கலாம், आप लोगों का मुंह खोला नहीं होगा, அந்நிய பாஷை வராம இருக்கலாம். अन्य भाषा आया नहीं होगा। கர்த்தர் சொல்றாரு, यहोवा कहते हैं உன் வாயை விரிவா தர, और अपना मुंह अच्छी तरह खोलो, நான் டங்ஸ் தர்றேன், मैं अन्य भाषा दूंगा। நன்மையினால் நிரப்புவேன்னா என்னது? मैं भलाइयों से भर दूंगा। तो इसका अर्थ क्या है? முதல்ல பாஷையும் தருவார், सबसे पहले भाषा देंगे, அதிலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை புறப்படும்படி கர்த்தர் தம் வார்த்தை போடவும் செய்வார். और उससे जीवन का वचन निकलने के लिए परमेश्वर अपना वचन भी उसके अंदर डालेंगे। அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, अब आप लोगों को अच्छी तरह समझना है கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்பதை மறக்க கூடாது. और ये नहीं भी नहीं भूलना है। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஒன்றை நீங்கள் மறக்காதிருங்க. एक कार्य को भूलना नहीं है। வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருடைய
கரம் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறது உண்டானால் உங்களுக்கு முன்பதாக எந்த வாசலும் பூட்டப்படுவது இல்லை. आकाश और पृथ्वी को सृष्टि करने वाले उनके हाथों ने अगर आपको अभिषेक किया है तो आप लोगों के सामने किसी तरह का फाटक बंद नहीं होगा. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். जिसे आप लोगों को समझना है, எந்த ஒரு வாசலும் பூட்டப்பட கூடாது. कोई भी फाटक बंद नहीं होना है உங்க வாழ்க்கையில, आप लोगों के जीवन में. அப்படியானால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. और यहाँ पर दाहिने हाथ को इसीलिए थाम लिया कि उसके सामने जातियों को दबा दूं और राजा के कमर ढील होकर यहाँ पर फाटक बंद ना किया जाए. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? और ये प्रतिज्ञा का वचन आज किसके लिए है? கோரேஸ் மன்னருக்கா? कुरुस राजा के लिए है क्या? கோரேஸ் மன்னர் இப்போ பூமியில இல்ல. यानी कुरुस के नाम भूमि पर नहीं है. அவரை இப்ப நம்ம என்ன பண்றது? और हमें आज उन्हें हम क्या करें? அப்ப இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? और ये प्रतिज्ञा वचन किसके लिए है? நமக்கு. हमारे लिए கை வைத்து காண்பிப்பாங்க, எனக்கு, बोलिए मेरे लिए है, எனக்கு, मेरे लिए, நமக்கு, हमारे लिए. हालेलुया, हालेलुया. இப்போ உங்க பேரை போட்டு படிங்க. अभी आपका नाम डालकर पढ़िए. வசனத்தை மாற்ற அல்ல, यानी वचन को बदलना नहीं. கர்த்தர் நேரா வந்து இன்னைக்கு உங்ககிட்ட பேசினார்னா அப்படி உங்க வார்த்தையை உங்க பேரை சொல்லுவாரு. आज परमेश्वर सीधा आकर बातें करेंगे तो इस तरह आपका नाम लेकर कहेंगे. இப்ப இந்த கோரேஸ்க்கு கர்த்தர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு? और इस तरह कुरुस के लिए एक बहुत बड़ी प्रतिज्ञा का वचन परमेश्वर क्यों देते हैं அப்படின்னு சொன்னா, ऐसे कहेंगे तो இவர் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்ட ஒரு ராஜா. ये परमेश्वर की योजना और परमेश्वर की प्रजा को समझने वाला एक राजा था. நிறைய பேருக்கு தேவனுடைய திட்டம் புரியாது. बहुतों को जो है परमेश्वर की योजना पता नहीं होता है. நமக்கு சென்னை ஆசீர்வாத திருச்சபை கொடுத்திருக்கிறார் என்றால் பலருக்கு அந்த நாள்ல உடனே புரியல. हमको चेन्नई ब्लेसिंग चर्च दिए हैं तो बहुतों को इसके बारे में पता नहीं है. அடடா, இவர் சுவிசேஷ ஊழியம் தான செஞ்சிட்டு இருந்தாரு. अरे ये तो सुसमाचार की सेवा ही कर रहे थे எதுக்கு ना. சர்ச் ஊழியம்? इन्होंने क्यों चर्च सेवकाई शुरू किया है? தேவன் ஒரு திட்டத்தை, ஆலயத்தை கட்டும்படி கொடுக்கிறார்னா அதை புரிஞ்சுக்கிட தெரியணும். अगर परमेश्वर कलीसिया बनाने के लिए देते हैं तो उसका कारण को समझना है. 2 நாளாகமம் 36 அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்க கேட்போம். दूसरा इतिहास 36 वचन 22 से पढ़ेंगे. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேறும்படிக்கு, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி, பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி, யூதாவில் உள்ள எருசலேமிலே, யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பாருங்க, இவர் பெர்சியாவினுடைய ராஜா. அவர் சொல்றார், பூமியில எல்லா ராஜ்யத்தையும் கர்த்தர் எனக்கு ஒப்புவிச்சிருக்கிறார். அதே நேரத்தில் யூதாவில் உள்ள எருசலேம்ல தமக்கு ஆலயத்தை கட்டுவிடும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அட இவர் ராஜா தானே, பெர்சிய தேசத்துல ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டியதானே? இல்ல இல்ல, கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, யூதாவில் உள்ள எருசலேம்ல கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுப்பா அப்படின்னு என் உள்ளத்துல ஏவுதல் கொடுக்கிறாரு அப்படின்னு அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டார். கரெக்டா? அப்ப 23ஆம் வசனம் என்ன சொல்றாரு? அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும், அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ, எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும். பாருங்க, யூதா பெர்சியாவினுடைய எல்லைக்குள்ள யூதர்கள் யாரெல்லாம் சிறைப்பட்டு கிடக்கிறாங்களோ, தன்னுடைய ராஜ்யத்தில் வேறு எங்கெல்லாம் யூதர்கள் சிறைப்பட்டு அல்லாவிட்டால் அடிமைப்பட்டு அல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் சொல்ற கட்டளை, யார் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். பாத்தீங்களா? இத ஆலயத்தை கட்டும்படிக்கு உங்களுக்குள்ள எங்கெல்லாம் யூத ஜனம் சிறைப்பட்டு கிடக்கோ அவன் புறப்பட்டு போகட்டும், எருசலேமிலே அருமையாய் ஆலயத்தை கட்டட்டும் என்று சொல்லி அவர் கட்டளை கொடுக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டணும்ன்ற ஒரு பிளானை அங்கீகரிச்சு அதோடு நிக்காம அதுக்காக செயல்பாடு செய்கிறார். यहोवा के लिए भवन बनाने की योजना करने के लिए वह निकल पड़ता है. அப்ப தேவன் கொடுக்கிற திட்டத்தை
அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உள்ளம் இருக்கணும். तो परमेश्वर की योजना को ग्रहण करके काम पर ले आने का एक दिल होना है. இந்த செயல்பாட்டை செய்யும் பொழுதுதான் इस तरह के काम को जब करते हैं எந்த வாசலும் பூட்டப்படாம இருக்கும். कोई भी फाटक बंद नहीं होगा. எந்த வாசலும் பூட்டப்படாம இருக்கும். कोई भी फाटक बंद नहीं होगा. அப்படியே வெண்கல கதவு போல ஒரு வாசல் நின்னுகிட்டு இருந்தா और ऐसे ही पीतल के फाटक के समान कुछ खड़े रहने पर கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. यानी परमेश्वर वादा करते அந்த हैं வெண்கல கதவு உடைக்கிறனப்பா. और मैं उस यानी पीतल के फाटक को ஓம் பலத்துல நீ திறக்கணும் நினைச்ச அந்த இருப்பு தாழ்பால் திறக்கல அத நான் முறிக்கிறேனப்பா. तेरे बल से तो जो तू खोलने के लिए कोशिश कर रहा था मैं उसे तोड़ देता हूं. இதுக்கு மட்டுமல்ல और इसके लिए ही नहीं ஒளிப்புடத்தில் இருக்கிற ஏசாயா 45:4 ஒளிப்புடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். और जो अंधकार में छिपा हुआ है वह सब धन मैं तुझे दूंगा. अंधकारத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உனக்கு கொடுப்பேன். और अंधकार में छिपा हुआ जो भी धन है वह सब मैं तुझे दे दूंगा என்று கர்த்தர் சொல்லுகிறார். और इस तरह प्रभु कहते हैं. அப்ப தேவனுடைய திட்டத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட வருகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணுகிறார். तो परमेश्वर की योजना को समझकर जो भी आते हैं उनके लिए प्रभु एक वादा का वचन देते हैं. உனக்கு முன்பதாக இருக்கிற வெண்கல கதவு ஒன்னு இருக்கு, அதை உன்னால திறக்க முடியல, அதை நான் உடைப்பேன். तेरे सामने जो पीतल की कीवड़ियां हैं उसे मैं तोड़ डालूंगा, திறப்பேன். मैं उसे खोलूंगा. அதுக்கு பூட்டி வச்சிருக்கிற இருப்பு தாழ்பாளை நான் முறிப்பேன். और लोहे का कुंडल जो वहां पर लगा हो उसे मैं खोलूंगा. ஆலயத்தை கட்டுகிறது, यानी भवन को बनाना. இதிலும் அடுத்து மிகவும் பெரியது நம்முடைய சரீரமாகிய ஆலயம். और इससे भी बहुत बड़ा हमारा शरीर जो मंदिर है. இதையும் கட்டுவதற்கு நாம் நேரம் எடுக்க வேண்டும். और इसे बनाने के लिए भी हमें समय लेना है. உலகத்திலே ஓடி ஓடி உழைப்பதற்காக மட்டுமே ஓடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். और ऐसे झुंड के लोग हैं जो इस संसार में ऐसे ही दौड़ते ही जाते हैं. இரவு பகலாக உழைக்கிறார்கள், रात और दिन परिश्रम करते हैं. என்றைக்கு ஒரு நாள் திடீரென்று கண்ணை மூடி விடுகிறார்கள். कभी ना एक दिन जो है अपनी आंखों को बंद कर देते हैं. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்றும் அதை அழகாய் காப்பாற்றணும்னு நினைக்காமலே மற்றவர்களுக்கு வேலை செய்யற ஒரு தொழிலையே உடையவர்களா இருந்துட்டு போறவங்க இருக்கிறாங்க. उन्होंने ये नहीं सोचा कि ये शरीर परमेश्वर का मंदिर है और उसे सोचे बिना इस संसार के लोगों के लिए ही वे परिश्रम करके चले गए हैं. பணம் சம்பாதிக்கிறது ஒரு தேவனா மாறிடக்கூடாது. तेरे लिए पैसा कमाना तेरे लिए ईश्वर नहीं बनना है. உன் வேலையே உனக்கு செய்யும் தொழிலே உனக்கு தெய்வம் போல மாறிச்சே கர்த்தர் உனக்கு எதிரியா இருப்பார். अगर तेरा काम ही आपके लिए ईश्वर बन जाए तो परमेश्वर आपके विरुद्ध आएंगे. ஊழியமும் கூட ஒரு எப்பொழுதும் கர்த்தரை விட ஊழியத்தை நேசிக்கிறவர்கள் சிலர் இருக்கிறார்கள். और ऐसे कुछ लोग हैं जो प्रभु से भी सेवकाई को ज्यादा प्रेम करते हैं. ஊழியம் நல்லது, सेवकाई अच्छा है, அதை செய்யணும், उसे करना है. அதுக்கு முன்னாடி கர்த்தரை சேவிக்கணும். उससे पहले यहोवा का सेवा करना है. தேவனுக்கு துதி பாடணும். परमेश्वर की स्तुति गीत गाना है. ஆலயத்திலே ஆசாரியர்கள் எதற்கு? அவர்கள் தேவனுக்கு படையல்களை எடுத்து படைக்க, துதிகளை அவருக்கு செலுத்த, அவருக்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே தூபம் காட்ட நிற்க வேண்டும். அதான் முத வேலை. और यहाँ पर प्रभु के भवन में याजक लोग किस लिए हैं? परमेश्वर की आराधना करने के लिए, उनके लिए धूप चढ़ाने के लिए. பின்பு வேத புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ண வேண்டும். और उसके बाद में प्रभु का वचन हाथों में लेकर उनके वचन को प्रचार करना है. அப்ப ஊழியத்தை செய்கிறதும் நமக்கு கர்த்தரை சேவிப்பதை விட பெரியதா மாறிடக்கூடாது. सेवकाई करना वह परमेश्वर से प्रेम करने से बड़ा नहीं होना है. சரீரமாகிய ஆலயத்தையும், और ये शरीर जो मंदिर है, நாம் வந்து ஆராதனை செய்கிற இந்த ஆலயத்தையும், और हम जो यहाँ पर आराधना करते ये मंदिर में भी தேவ பணிகளையும் கட்டுகிறவர்களுக்கு, और परमेश्वर के काम को जो बनाते हैं, இந்த மாதம் மட்டுமல்ல நிரந்தரமா ஒரு வாக்குத்தத்தம். और इस महीने ही नहीं बल्कि सदा समय के लिए एक प्रतिज्ञा का वचन है. என்னைக்கு உங்களுக்கு முன்பதாக ஒரு வெண்கல கதவு தெரியுதோ, और जब भी आप लोगों के सामने ऐसे पीतल का द्वार दिखाई पड़ता है, கூட இருக்கிறவருடைய கையை பார்க்க போறீங்க. और जो साथ में उनके हाथ को देखने वाले அவர் அதை உடைப்பார், वो उसको तोड़ डालेंगे, தூள் தூளாக்குவார், चूकनाचूर कर डालेंगे திறக்கும், और खुलेगा. கோணலை செவ்வையாக்கி விடும், பாதாளம் மூடிடும். கோணலை செவ்வையாக்கி விடும், பாதாளம் மூடிடும். வெண்கல கதவுகள் உடைத்து, இருப்பு தாழ்பாள்கள் முறித்து, அந்தகாரத்தில் இருக்கும் பொக்கிஷம் தந்திடும்.
அந்தகாரத்தில் இருக்கும் பொக்கிஷம் தந்திடும். எரியாத விளக்கு என்னை தூக்கி வீசியோர் முன்பு எரிந்து பிரகாசிக்க செய்யும். தேவா, எரியாத விளக்கு என்று என்னை தூக்கி வீசியோர் முன்பு எரிந்து பிரகாசிக்க செய்யும். மகிமையான புது வாசல்கள் இன்றைக்கே திறந்திடும். மகிமையான புது வாசல்கள் இன்றைக்கே திறந்திடும். மகிமனின் ஆசீர் பெற்று கொண்டு சாபமர வாழ்ந்திட நித்திய ஜீவனும் பரமும் நிச்சயம் தந்திடும். நித்திய ஜீவனும் பரமும் நிச்சயம் தந்திடும். எரியாத விளக்கு என்று என்னை தூக்கி வீசியோர் முன்பு எரிந்து பிரகாசிக்க செய்யும். தேவா, எரியாத விளக்கு என்று என்னை தூக்கி வீசியோர் முன்பு எரிந்து பிரகாசிக்க செய்யும். விளக்கை கொளுத்திய தேவன் தாமே தண்டிலே வைத்திடும். விளக்கை கொளுத்திய தேவன் தாமே தண்டிலே வைத்திடும். சத்துரு என்னை நெருக்காமல் நியாயக்கேட்டின் மகன் ஒடுக்காமல் எந்தனின் தலையை சத்துருக்கள் முன் என்று உயர்த்திடும். எந்தனின் தலையை சத்துருக்கள் முன் என்று உயர்த்திடும். எரியாத விளக்கு என்று என்னை தூக்கி வீசியோர் முன்பு எரிந்து பிரகாசிக்க செய்யும். தேவா, எரியாத விளக்கு என்று என்னை தூக்கி வீசியோர் முன்பு எரிந்து பிரகாசிக்க செய்யும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹalleluya. तालियां बजाकर प्रभु की महिमा करेंगे. हालेलुया. உங்க மேல அபிஷேகம் இருக்கு. आप लोगों के ऊपर अभिषेक है. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கு. पवित्र आत्मा का अभिषेक है. அதனால கர்த்தர் உங்க கையை பிடிச்சுக்கிறாரு. इसलिए यहोवा ने आपके हाथों को पकड़ लिया है. எந்த கையை பிடிக்கிறாரு? किस हाथ को पकड़ते हैं? ஏசாயா 45:1ல சொல்லிருக்கு, அவன் வலது கையை பிடிச்சுக்கிறாரு. एशिया 45 में लिखा है कि मैंने दाहिने हाथ को पकड़ लिया है. அப்ப ஆண்டவர் நமக்கு வலது பக்கத்துல இருக்காரு. तो परमेश्वर हमारे दाहिने तरफ में है. அவர் இடது கையினால் நம்முடைய வலது கை பிடிக்கலாம். तो बाएं हाथों से दाहिने हाथ को पकड़ सकते हैं. இல்லன்னா நமக்கு முன்னே நின்னுகிட்டு நம்ம வலது கை அவர் வலது கை பிடிச்சுக்கிடலாம். नहीं तो हमारे सामने खड़े होकर हमारे दाहिने हाथ को पकड़ सकते பிடிச்சிட்டு हैं. கர்த்தர் சொல்றாரு. और ऐसे पकड़कर प्रभु कहते हैं 2ஆம் வசனத்துல, वचन 2 में, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். मैं तेरे आगे चलूंगा और ऊंची बीमी को सीधा करूंगा. ஒரு சில வாசல் பூட்டி இருக்கு. और ऐसे कुछ फाटक बंद हैं, நான் உடைச்சிடுறேன். मैं उसे तोड़ डालूंगा. ஆனா அதோடு கூட நான் உனக்கு முன்னே போறேன்ப்பா. लेकिन उससे पहले मैं तेरे आगे चलता சில हूं. கோணலான பாதைகள்லாம் இருக்கு. कुछ ऐसे ऊंची नीच भूमि है, அதையெல்லாம் ஸ்ட்ரைட் ஆக்கிடுறேன். उसे मैं सीधा कर देता हूं. ஸ்ட்ரைட் ஆக்கிடுறேன். सीधा कर देता हूं. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, பெரிய கேபிள் இங்க இருந்து தூரத்துல போடுவாங்க. एक बहुत बड़ा सा केबल यहाँ से वहाँ डालते हैं. அப்படியே ஒலஞ்சு ஒலஞ்சு கோணலா கிடக்கும். वह ऐसे ही टेढ़ा मेढ़ा पड़ा रहता அந்த है. இடத்துல கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு और उस जगह में कनेक्शन करने के बाद में, இங்க நின்னு அந்த கனெக்ஷன் கொடுக்கிற ஒரு தூக்கி ஒரு சவட்டை அடிப்பார் பாருங்க. और यहाँ पर कनेक्शन देने वाला उसे ऐसे ही उठाकर फेंकता है. ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்து நின்று ஒரு वह செகண்ட் सीधा लाइन की ओर आ जाता है. பெர்ஃபெக்ட்டா இருக்கும். सही तरह से हो जाता है. அப்ப கர்த்தர் வந்து உங்களுக்கு முன்னே போகும்போது உங்க பாதைகள் எல்லாம் ஒரு செகண்ட்ல அப்படி ஸ்ட்ரைட்டா மாத்திடுவாரு. तो प्रभु जब आप लोगों के आगे जाते हैं तो आप लोगों का मार्ग ऐसे सीधा हो जाता है. அதோடு கூட கர்த்தர் இன்னொன்னு செய்றார். 3ஆம் வசனம், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் தான் நீ அறியணும். और जानना है कि तेरे यानी तुझे नाम लेकर बुलाने वाला इस्राएली मैं ही हूँ. ஒரு நாள் வரும், एक दिन आएगा, சொப்பனத்துல கர்த்தர் உங்களை கூப்பிடுவார். सपने में परमेश्वर यहोवा आपको बुलाएंगे. என்ன சொல்லுவார்? क्या कहेंगे? உங்க பேர் எதுவோ அதை சொல்லுவார். आपका नाम जो भी हो उसे कहेंगे. ஜோசப். जोसेफ. ஆண்டவர் பேசுவார். परमेश्वर ऐसे बातें करेंगे. ஆண்டவர் கிட்ட பேசுவார். यानी परमेश्वर आपसे बातें என் करेंगे. மகனே, हे मेरे बेटे,
बेटे, என் மகனே யாக்கோபு, हे मेरे बेटे याकूब, ஆண்டவர் பேசுவார். परमेश्वर बातें करेंगे. உங்க பேர் என்ன? आप लोगों का नाम क्या है? அந்த பேரை சொல்லி மகனே அப்படின்னு கூப்பிடுவாரு. वह नाम बोलकर ऐसे मेरे बेटे कहेंगे. உங்க பேரை சொல்லி மகளே அப்படின்னு கூப்பிடுவாரு. आपका नाम बोलकर ये मेरे बेटी ऐसे बोलेंगे. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஆமா உங்க பேர் கர்த்தருக்கு நல்லா தெரியும். आपका नाम परमेश्वर अच्छी तरह से जानते हैं. சகைவே சீக்கிரமா இறங்கி வா. हे जकई तू जल्दी नीचे उतर कर आ. என் பேரை இந்த மாதிரி எங்க அம்மா தானே கூப்பிடுவாங்கன்னு அந்த டோன்ல கூப்பிட்டுருப்பாரோ அல்லது அவங்க அப்பா கூப்பிட்ட டோன்ல கூப்பிட்டுருப்பாரோ, அவர் உடனே சீக்கிரமா இறங்கி வந்துட்டாரு. मेरे नाम को इस तरह आवाज उठाकर मेरे माई बुलाती है ना, इस तरह इनको कैसे पता है? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஒரு நாள் ஒருத்தவங்க எழுதி இருந்தாங்க, एक दिन एक जन ने ऐसे लिखा था, பிரதர் நீங்க வந்து சொப்பனத்துல என் பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ब्रदर आप मेरे सपने में आकर मेरा नाम लेकर बुलाए हैं. ஆனால் கர்த்தர் பின்பதாக நின்று இருந்து அவர்தான் பேசினாரு. लेकिन यहोवा पीछे खड़े होकर उन्हीं ने बातें किया है. அப்ப நான் ஏன் பிரதருடைய சத்தத்துல அது கேக்குதுன்னு நினைச்சேன். तो मैंने सोचा कि ब्रदर के आवाज में ऐसे क्यों सुनाई पड़ रही है, அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ऐसे उन्होंने कहा. அப்ப உடனே அவங்களே ஒரு விளக்கம் எழுதி இருந்தாங்க. तो उन्होंने ही उसका अर्थ लिख लिया था. அவருக்கு அவங்களுக்கு உள்ளத்துல பட்டதான், उनके दिल में ऐसे लगा था. ஏலியின் சத்தத்துல தான் ஒருவேளை தேவன் அவர்கிட்ட சாமுவேல்கிட்ட பேசினாரோ என்னவோ, एली के आवाज में ही परमेश्वर सामुएल से बातें किए होंगे. அவருடைய ஆவிக்குரிய தகப்பன் அவர் என்பதனால அந்த சத்தம் போல கேட்ட உடனே தாத்தா கூப்பிட்டீங்களா, ஏலி கூப்பிட்டீங்களான்னு அவர் வந்திருக்கலாம். उनके आत्मिक पिता वही थे ना, इसीलिए उन्होंने कहा था कि दादाजी आपने बुलाया है. உங்க பேர் கர்த்தருக்கு தெரியும். आपका नाम प्रभु जानते हैं. சொப்பனத்துல பேசுவாரு, सपने में बातें करेंगे, நேர ஒரு நாள் வந்து கூட சொல்லுவாரு, सीधा एक दिन आकर भी कहेंगे, என் நாமத்தை கனம் பண்ணுகிற உன்னை நான் அறிவே. तूने जो मेरे नाम का सम्मान किया मैं तुझे जानता हूँ. உன் ஜெபங்கள் என் முன்பதாக எப்போதும் நிற்கிறது. तेरी प्रार्थना हर समय मेरे सामने खड़ी होती है. ஆண்டவர் அழகாய் தோன்றி பேசுவார். परमेश्वर अच्छी तरह से दर्शन देकर दिखाई पड़ेंगे. அனனியாவே அனனியாவே என்று சவுலை அழகாய் கர்த்தருடைய சமூகத்திலே திருத்துவதற்கு, அபிஷேகத்தை அவர் மேல் அளவில்லாமல் ஊற்றுவதற்கு அருமையாய் ஒரு தீர்க்கதரிசி பேர் சொல்லி அழைக்கிறாரு. देखिए शाऊल को जो है अच्छी तरह से बदलने के लिए एक अच्छा याजक जो है उसके जरिए से वे बात करते हैं. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானது. परमेश्वर के मार्ग वो आश्चर्यजनक है. ஆண்டவர் நம்ம பேரை சொல்லி அழைக்கிறாருங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். परमेश्वर जो हमारे नाम लेकर पुकारते हैं वह कितनी आनंद की बात है. யாத்திரா 3:4 படித்து பாருங்க. निर्गमन 3:4 में हम पढ़ते हैं, மோசே கிட்ட வந்து அந்த முட்செடியின் நடுவிலே என்ன இப்படி தீ ஆச்சரியமா எரிது என்று வரும்பொழுது முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி मोसे मोसे என்று கூப்பிட்டா. तब परमेश्वर ने फाड़ी की बीच में से उसको पुकारा कि हे मूसा हे मूसा. अननियावे अननियावे, हननिया हननिया, मोसे मोसे, हे मूसा हे मूसा. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के எவ்வளவு ஒரு लोगों, பெரிய சந்தோஷம். कितनी बड़ी खुशी की बात है. உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, और तुम जानने के लिए कि तुझे नाम लेकर बुलाने वाले इस्राएलियों का परमेश्वर यहोवा मैं ही हूँ. இவர் பெர்சியா தேசத்தினுடைய ராஜா. ये फारस राज्य का राजा है. தன்னை தேவன் அட்ரஸ் பண்ணும்போது இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர்னு சொல்றாரு. और अपने आप को बताते समय वे कहते हैं कि मैं इस्राएलियों का परमेश्वर हूँ. இன்றைக்கு வந்து கர்த்தர் நம்மகிட்ட பேசுவாரனா, अगर आज परमेश्वर आकर हमसे बातें करेंगे तो இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்வாரானா, इस्राएलियों का परमेश्वर ऐसे कहेंगे तो, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய பூமி எங்கும் உள்ள தேவ பிள்ளைகளை நடத்துகிறவர் என்று தெளிவாய் புரியலாம். और अच्छी तरह से पता चलेगा कि आत्मिक इस्राएलियों की अगुवाई करने वाले वही हैं. ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं, வெண்கல கதவுகளை உடைப்பேன், मैं पीतल की फाटकों को तोड़ डालूंगा, இருப்பு தாழ்பாள்களை முறிப்பேன், और लोहे की कुंडलियों को मैं तोड़ूंगा, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். और अंधकार में छिपा हुआ धन मैं तुझे दे दूंगा. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உனக்கு கொடுப்பேன். और अंधकार में जो छिपा हुआ है धन मैं उसे भी दूंगा. தேவன் உலகத்தை உண்டு பண்ணும்போது परमेश्वर इस संसार को सृष्टि करते समय சில நன்மைகளை புதையல்களாக வைத்திருக்கிறார். कुछ धन को ऐसे छिपा कर रखे हैं. சிலருடைய எல்லையில
போய் அவங்க வீட்டு தண்ணீரை குடிச்சீங்கன்னா அது தேன் போல இருக்கும். कुछ लोगों के घर में जाकर उनके पानी को पीने से वह एक मधुर के समान होगा. அடடா, இவர்களுக்கு என்ன பாக்கியம்! तो इनके लिए कितना सौभाग्य है. தேவன் சில எல்லைகள்ல புதையல்களை வச்சிருக்கிறார். परमेश्वर कुछ ऐसे स्थान पर गुप्त में रखे हैं. அந்தகாரத்துல பொக்கிஷங்கள் வச்சிருக்கிறார். और अंधकार में ऐसे धन को रखे हैं. இவர் ஒரு பெரிய ராஜா. और ये बहुत बड़ा सा राजा है. பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படியுது. इस पृथ्वी के सभी राज्य इसके नीचे हैं. ஆனாலும் அடைய வேண்டிய புதையல்களும் பொக்கிஷங்களும் இருக்கின்றன. लेकिन इसके लिए जो पाने वाला धन और संपत्ति भी ज्यादा है. திறக்க முடியாமல் தடுமாறுகிற வெண்கல கதவுகள் இருக்கின்றன. और ऐसे पीतल के कीवड़ियां हैं जो नहीं खुल पाती हैं. ஓபன் பண்ண முடியாத இருப்பு தாழ்பாள்கள் இருக்கின்றன. और ऐसे लोहे के कुंडले हैं जिसे खोल नहीं पाते हैं. அப்ப ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க. तब एक बात को समझ நீங்கள் लेना. கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு வளர்ந்தாலும் आप लोग मसीह में जितना भी बढ़ने से உங்க இருதயம் மட்டும் மேட்டுமே அடையாதபடிக்கு ஒரு வெண்கல கதவு இருக்கும். आप लोगों का हृदय बहुत घमंड हुए बिना एक ऐसा रहता அது है. உங்களால திறக்க முடியாது. वह आप उसे खोल नहीं सकते हैं. சிருஷ்டிகர் வரணும். सृष्टिकर्ता को आना है. சர்வ சிருஷ்டிகர் வரணும். सर्व सृष्टिकर्ता को आना है. வேதத்தையே முழுசு நீங்க படிச்சு கரைச்சு குடிச்சவங்களா இருந்தாலும் आप लोग पूरे बाइबल को पढ़ने वाले भी हो. ஒரு வெண்கல கதவு இருக்கும். एक पीतल की कीवड़ियां हैं. அத உங்களால உடைக்க முடியாது, திறக்க முடியாது. जिसे आप तोड़ नहीं सकते हैं, खोल भी नहीं सकते हैं. அதுக்குரிய பாஸ்வேர்டு எங்குமே இல்ல. और उसका पासवर्ड कहीं भी नहीं है. அதனுடைய தாழ்பாள திறக்க முடியாது. और उसके कुंडल को कोई खोल नहीं सकता है. ஆனா ஒன்று, लेकिन एक बात है, தேவன் வருவார். परमेश्वर आएंगे. உங்கள் வலது கையை பிடித்திருக்கிறார், அவர் உடைப்பார். आपके दाहिने हाथ को पकड़कर वे उसे तोड़ेंगे. தூள் தூளாகி போகும். चूर हो जाएगा. முற்றிலுமாய் இல்லாமல் போகும். पूरी तरह से भस्म हो जाएगा. இஸ்ரவேலின் பரிசுத்தரே உன் மீட்பர். इस्राएलियों का पवित्र ही आपको मुक्ति देने वाला है. இஸ்ரவேல் ஜனங்களால் பரிசுத்தராக எண்ணப்படுகிறவரும் அழைக்கப்படுகிறவருமே உன் மீட்பர். इस्राएलियों से पवित्र बुलाने वाला ही वह मुक्तिदाता है. அவர் பரிசுத்தர். वह पवित्र है. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஹிந்தியிலையும் போடுறோம்ல முதல்ல. देखिए, सबसे पहले हमने जाना था, यानी यहाँ पर डाला था कि जो था, जो है, जो आने वाला है, वह सर्वशक्तिमान परमेश्वर पवित्र है, पवित्र है, पवित्र है. அவர் பரிசுத்தர். वह पवित्र है. உனக்கு புதையலை கொடுப்பார். और ये आप लोग जिस स्थान पर जी रहे हैं, उस स्थान पर वह संपत्ति और धन देंगे. உனக்கு பொக்கிஷங்களை கொடுப்பார். और आपके लिए संपत्ति देंगे. எல்லாரும் நினைப்பாங்க, सभी लोग सोचेंगे, இவன் மட்டும் எப்படி ஷைன் பண்றான், और ये ऐसे क्यों चमक रहा है, இவன் மட்டும் எப்படி இருக்கிறான் நல்லா, और ये अच्छा बहुत क्यों है. உன்னை குறித்து சொல்லுவாங்க. तेरे बारे में कहते ही रहेंगे. நீ அது காது கேளாதன் போல இரு. और कान में सुने बिना चलते जाइए. கர்த்தரே அந்த பொக்கிஷங்களை தருவார். यहोवा ही वह धन संपत्ति देंगे. புதையல்களை தருவார். वह धन संपत्ति वही देंगे. உன்னை ஆச்சரியமாய் நடத்துவார். आश्चर्यजनक से आप लोगों की अगुवाई करेंगे. அவருடைய ஆலயத்தை கோரேஸ் கட்டினதுனால और कूरस राजा ने उनके भवन को बनाया था. தேவன் கொடுத்த போனஸ் அது. परमेश्वर का दिया हुआ बोनस தேவன் वही கொடுத்த है. ஆசீர்வாதம் அது. परमेश्वर के जरिए दिया हुआ आशीष वही வெண்கல है. கதவுகளை உடைத்து புதையல்கள் பொக்கிஷங்கள். और पीतल की कीवड़ियों को तोड़कर वह धन संपत्ति. ஒன்றும் பயப்படாதீங்க. और डरना नहीं. உங்களுக்கு விரோதமா பிசாசுகள் சில வாசலை அடைச்சிட்டோம்னு சொல்லி கக்கரிச்சுக்கிட்டு நின்று இருந்துச்சுன்னா, आप लोगों के विरुद्ध शैतान कुछ फाटकों को बंद करके चिल्लाए होंगे, என் தேவன் வருவார், हमारे परमेश्वर आएंगे, அவர் கிரியைகளை செய்வார் वह अपने काम को करेंगे என்று சொல்லுங்கள். ऐसे बोलिए. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். यहोवा प्रभु आपको ऊंचा உங்கள் करेंगे. தலையை உயர்த்துவார். आपके सिर को ऊंचा करेंगे. உங்களை வலது கையை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாருன்னு மறக்காதீங்க. और ये ना भूलना कि आपके दाहिने हाथ को वे पकड़े हुए हैं. வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகர் உங்க வலது கையை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாருன்றத மறக்காதீங்க. और ये ना भूलना कि आकाश और पृथ्वी को सृष्टि करने वाले परमेश्वर आपके दाहिने हाथ को पकड़े हुए हैं. எதுக்கும் பயப்படாதீங்க. किसी के लिए डरना नहीं. எழுந்து நிற்கலாமா? हम सभी लोग खड़े हो जाएंगे. உங்களுக்கு முன்பதாக பூட்டப்பட்டிருக்கிற அந்த வெண்கல கதவை கர்த்தர் இன்று உடைப்பார். आप लोगों के सामने जो पीतल का द्वार है उसे परमेश्वर आज तोड़ेंगे. ஒருவேளை பொருளாதாரப்பரமாக நீங்கள் செழிக்க முடியாதபடி ஒரு வெண்கல கதவு அடைத்து நிற்கலாம். यानी वस्तुओं के जरिए आप लोग जो है प्रफुल्लित नहीं होंगे. கர்த்தர் அதை திறப்பார். और उसे परमेश्वर यहोवा खोलेंगे. கர்த்தர் அதை திறப்பார். यहोवा उसे खोलेंगे. பயப்படாதிருங்க. बिना किसी डर के साथ रहिए. மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான ஆளுகையை பார்க்க போகிறோம். मुक्तिदाता यीशु मसीह के शासन को हम देखने वाले हैं. தேவனுடைய ராஜ்யத்தில் அதே பிரதிபலிப்பை பூமியிலே காண போகிறோம். और प्रतिफल
परमेश्वर की उपस्थिति में इसी संसार में हम पाने वाले हैं। அப்பொழுது மீட்பர் இயேசு கிறிஸ்து நம்மோடு நடப்பார். तब मुक्तिदाता यीशु मसीह हमारे साथ चलेंगे। அப்பொழுது சம்பவிப்பதாவது और उस समय यही घटना होगी। நீ தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன். तू जब पानी के जरिए நீ गुजरेगा ஆறுகளை கடக்கும்போது அவை உன்மேல் புரளுவதில்லை. तू नदियों के बीच में गुजरने से वह तेरे ऊपर नहीं चढ़ाई करेंगे। மீட்பரே கூட இருப்பார். मुक्तिदाता ही तेरे साथ रहेंगे। இஸ்ரவேலின் பரிசுத்தரே கூட இருப்பார். इस्राएलियों का पवित्र परमेश्वर तेरे साथ रहेगा। அப்ப அவர் சொல்லுவாரு, तब वे कहेंगे அக்கினி உன்னை சேதப்படுத்துவதில்லை. ये आग तुझे नुकसान नहीं पहुंचाएगा। அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. और अग्नि का गंधक तेरे ऊपर नहीं पड़ेगा। நான் உன்னை அருமையாய் நடத்துவேன். मैं तेरी अगुवाई अच्छी रीति से அந்த करूंगा। 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. और सोचकर देखिए कि 1000 साल का शासन कैसे रहेगा। பயமே இல்லாமல் இருக்கும். बिना किसी डर के साथ रहेगा। எங்காயிலும் குண்டு விழுந்து விடுமோன்ற பயமே இல்லாம இருக்கும். और ऐसा डर नहीं होगा कि कहीं ना कहीं बॉम्ब आकर गिरेगा। எந்த தேசம் எதை அட்டாக் பண்ணுன்ற பயமே இல்லாத இருக்கும். एक राज्य दूसरे राज्य के ऊपर अटैक करेगा, उसका डर नहीं होगा। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, அவர் தாமே மேய்ப்பனாகவும் நாம் எல்லோரும் ஆடுகளாகவும் அழகாய் அவர் மேய்க்க நாம் அவர் பாதத்தில் இளைப்பாறுவோம். वह हमारे चरवा और हम उनके भेड़ों के समान उनके चरणों पर हम पड़े रहेंगे। கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், यहोवा को देखकर कहेंगे என்ன பாக்கியம் ஆண்டவரே, कितना बड़ा सौभाग्य है परमेश्वर। என்ன ஒரு பாக்கியம், और कितना बड़ा सौभाग्य है। ஹalleluya हालेलुया। வானகம் தானோ அல்லது வையகம் தானோ, வானகம் தானோ அல்லது வையகம் தானோ, ஆனகம் சென்று எழுந்த அரும்பொருள் கானகம் தன்னில் என் கையில் அமர்ந்தது என்ன பாக்கியம், எவர் கொண்டிந்த சிலாக்கியம், என்ன பாக்கியம், எவர் கொண்டிந்த சிலாக்கியம். சாமியை கண்டே மகானந்தம் சாலவும் கொண்டேன், சாமியை கண்டேன் மகானந்தம் சாலவும் கொண்டேன். காமரு தேங்கனி வாய்கள் துடிப்பதும் கண்ணு மனமும் கழிக்க விழிப்பதும் என்ன பாக்கியம், எவர் கொண்டிந்த சிலாக்கியம். விண்ணவரும் புவிமேவும் முனிவர்களும் மன்னவரும் காண மகிபனையான் கண்டேன் என்ன பாக்கியம், எவர் கொண்டிந்த சிலாக்கியம். ஆமென். கைகளை வச்சு சொல்லுவோம் ஹalleluya. हालेलुया। நம்ம காலத்திலே ஆண்டவர் இந்த 1000 வருட அரசாட்சி செஞ்சா எப்படி இருக்கும்? நல்லா हमारे समय पर ही परमेश्वर का 1000 साल का शासन रहने से कितना अच्छा होगा। ஒண்ணும் பயப்படாதீங்க, डरना नहीं। கிறிஸ்துவுக்குள்ளே அப்படி யாரும் மரித்தாலும், अगर यानी मसीह में कोई मर जाएंगे तो, பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டியா மரிச்சிட்டா, पवित्र जन पवित्र वाटी ऐसे मरने से நீங்க முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் எனப்படுவீர்கள். और पहले पुनरुत्थान के भागी माने जाएंगे। எப்ப அது நடந்தா என்ன? और ये कब होने से क्या बात है? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் எழுந்து அந்த 1000 அரசாட்சியில இருப்பான். और पहले पुनरुत्थान के भागी उसमें 1000 साल के शासन में என்னைக்கு வந்தா रहेगा। என்ன? பயம் இல்ல, चाहे जब भी आए कोई डर नहीं है, பயம் இல்ல, कोई डर नहीं है, கவலை இல்ல, कोई चिंता नहीं है। என்றாலும் நாம் உயிரோடு இருக்கும் நாட்களிலே அந்த 1000 அரசாட்சி இருந்தா எப்படி இருக்கும்? देखिए हम जिंदा रहने वाले इस समय पर ही 1000 साल का शासन மகத்துவமாக இருக்கும். बहुत ही महत्व के साथ ஹalleluya, हालेलुया। ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உண்மையாய் பரிசுத்தவானாய் இருந்தவர்கள் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் ஆவார்கள். मसीह में जो मरे हैं वह सभी पहले पुनरुत्थान के भागी होंगे। உங்கள் காயங்களை அவர் தொட்டு ஆற்றுவார். आप लोगों के घावों को परमेश्वर चंगा உங்கள் करेंगे। கண்ணீரை துடைப்பார். आपके आंसू को मिटाएंगे உங்கள் பாடுகளை நீக்குவார். और आपकी परेशानी को दूर करेंगे உங்கள் வேதனைகளை நீக்குவார். और आपके दुखों को दूर करेंगे। எவ்வளவு பாக்கியம், कितनी बड़ी भाग्य है। ஹalleluya.
என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, मेरे प्रिय पवित्र पिता परमेश्वर, அனந்தமான பாக்கியங்கள் எங்களுக்கு முன்னே இருக்கிறது கர்த்தாவே. यहोवा प्रभु हमारे सामने अनंत सौभाग्य है. வெண்கல கதவுகள் என எது இருந்தாலும் அதை நீர் முறிப்பீர். पीतल की कीवड़ी जो भी है उसे आप तोड़ डालेंगे. எங்களுக்குள்ளே உள்ளத்திலே ஆவிக்குரிய பெருமை வராதபடி ஏதோ ஒரு வெண்கல கதவு இருந்தால் அதை நீர் உடைக்க போகிறதை பார்த்து மகிழும்படி காத்திருக்கிறோம் கர்த்தாவே. आत्मिक घमंड अगर हमारे अंदर है तो उसे तोड़ने के लिए जो आप तैयार हैं. நீர் அந்த வெண்கல கதவை உடைப்பீர். आप उस पीतल की कीवड़ी को நீர் तोड़ அந்த डालेंगे. இருப்பு தாழ்பாளை முறிப்பீர். लोहे की फाटक को तोड़ डालेंगे. ஆலயத்தை கட்டும்படி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியம் உண்டு. प्रभु के भवन को रहने वाले हर एक के लिए भाग्य है. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. यहोवा की शक्ति उतर रही है. இதோ கர்த்தர் சொல்லுகிறார், और अभी प्रभु कहते हैं, நான் உங்கள் முன்னே போகிறேன், मैं तुम्हारे आगे चलता हूँ. உங்களுக்கு முன்னே செல்லுகிறேன், मैं तुम्हारे आगे चलता हूँ. கோணலானவைகள் எல்லாவற்றையும் நேராக்கினேன் என்று கர்த்தர் यहोवा சொல்லுகிறார். कहते हैं कि ऊंची नीची को मैंने सीधा कर दिया है. பயம் வேண்டாம். कोई डर नहीं है. ஜெபத்தோடு கர்த்தரை துதிக்கிற துதியோடு இருக்கிற உங்களுக்கு முன்பதாக வெண்கல கதவுகள் உடைக்கப்படுவதை காண்பீர்கள். और आप लोग देखेंगे कि जो आप लोग प्रार्थना करते हैं आप लोगों के लिए वह पीतल का फाटक टूट रहा है. என்று கர்த்தர் சொல்லுகிறார். ऐसे प्रभु कह रहे हैं, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. आप लोगों का दिल बिना किन्हीं चिंता எனக்கு करे. எந்த மனிதருடைய ரெக்கமெண்டேஷன் இல்லையே, और कोई मनुष्य का रिकमेंडेशन नहीं है. எனக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும்படி யாரும் எனக்கு சிபாரிசு செய்யவில்லையே. और मेरे लिए अच्छी ऊंचाई तक जाने के लिए कोई नहीं रिकमेंड कर रहा है. கர்த்தர் உங்களுக்கு சிபாரிசு செய்ய நிற்கிறார். वही आपके लिए रिकमेंडेशन कर रहे வானத்தையும் हैं. பூமி உண்டாக்கினவர் உங்களுக்கு சிபாரிசு செய்ய நிற்கிறார். आकाश और पृथ्वी को सृष्टि करने वाले आपके साथ में हैं. இதோ என் மகன், ये मेरा बेटा, இதோ என் மகள் ये मेरी बेटी है. என்று சொல்லி உங்களை மற்றவரிடத்திலே அறிமுகப்படுத்துவார். ऐसे आप लोगों की परीक्षा दूसरों के ऊपर மேல் कराएंगे. அதிகாரிகளிடத்தில் அறிமுகப்படுத்துவார். ऊपर रहने वाले अधिकारियों के बीच में आपका परिचय कराएंगे. மோசே ஆரோன் பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி. मूसा को आरून देखते समय उसके दिल में एक बहुत बड़ा आनंद था. அதுபோல உங்களை பார்க்கிறவர்கள் இதயத்தில் மகிழும்படி और செய்வார். ऐसे आप लोगों को देखने वाले के दिल में आनंद रहेगा. ஹalleluya, हालेलूया. கர்த்தரே அதை செய்வார். यहोवा ही वह काम करेंगे. மோசேயை விட வயதில் கூடிய ஆரோனும் அழகாக மோசேயோடு கூட நிற்கவில்லையா? मूसा से उम्र में बड़े होने वाले आरून उसके साथ खड़ा हुआ था. அப்படியே கர்த்தர் அழகாய் உங்களை நடத்துவார். ऐसे ही अच्छी रीति से प्रभु आपकी अगुवाई करेंगे. மோசேயை விட வயதில் கூடிய மிரியாமும் மோசேயோடு நிற்கவில்லையா? मिरियम और आरून मूसा से उम्र में बड़े थे, वे मूसा के साथ खड़े थे. கர்த்தரே உங்களை உயர்த்துவார். यहोवा ही आपको ऊंचा उठाएंगे. உங்களை விட முதிர் வயது உள்ளவர்கள் முன்பதாகவும் आप உயர்த்துவார். लोगों से उम्र में बड़े वाले लोग மேல் அதிகாரிகள் இடத்திலும் கொண்டு போய் நிறுத்துவார். ऊपर अधिकारी के बीच में जाकर बैठाएंगे. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய புதையல் இருக்கு. जो संपत्ति धन आपके लिए है वह है. நீங்க கர்த்தரை சேவித்திருக்கிறதற்காக பிரதிபலனாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொக்கிஷங்கள் இருக்கு. परमेश्वर की सेवा जो आप लोगों ने किया उसके बदले में देने वाले धन संपत्ति है. அதை இன்று முதல் காண்பீர்கள். और जिसे आप लोग आज के दिन से இன்று देखोगे. முதல் கொண்டு காண்பீர்கள். आज के दिन से आप लोग அல்லது देखेंगे. இந்த மாதத்திலிருந்து காண்பீர்கள். और इसी महीने से आप लोग देखोगे. இந்த வருடத்திலிருந்து और காண்பீர்கள். इसी साल से आप लोग देखोगे. கர்த்தரே அதை செய்வார். यहोवा ही उसे करेंगे. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. आप लोगों का हृदय बिना चिंता के साथ रहे. ஹalleluya, हालेलूया. ஹalleluya.